தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷ்காவோட மூவி இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அனுஷ்கா பிடிக்காதவங்க நிறைய பேர் இல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காதவங்களா அப்படின்னு பாக்குறேன். அதாவது என்னன்னா பிடிக்காதவங்க ரொம்ப கம்மி, பிடிச்சவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி, அப்படி மீன் பண்ண வந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களோட மூவிஸ் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே வரல. பட் ஆனா ஒரு மூவி வந்திருந்தது, அது நம்ம தமிழ்நாட்டுல சைட்ல எவ்வளவு பெருசா போச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவி ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். இந்த ட்ரெய்லர் வந்து நம்ம தமிழ்ல தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் நாங்க ரீசெண்டா பண்ண வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ எந்த டிலே இல்லாம லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. விஞ்ஞானத்தோட உருவமும் அடித்தளமும் எப்படியா இருந்தாலும் காந்தலூர் சாலையில் அது வரவேற்கப்படும். காந்தலூர் இந்திரஜாலத்தை நான் நம்புறதில்ல. உள் உணர்வினுடைய ரகசிய மார்க்கங்கள் வரை ஆராயப்படுகிறது. ஓ செம்மையா இருக்கு. நினைவுக்கும் எட்டாத எல்லாரும் அசந்து பார்க்க போற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா? நல்லா இருக்குடா குவாலிட்டி. நம்ம நினைவுகளோடு சங்கமிக்க போகிற ஒரு நிகழ்வு. சேர பேரரசுக்கு குஞ்சுமனாகிய எனது வாழ்த்துக்கள். கண்டதும் கேள்வியுற்றதும் ஒன்றுமில்லை. இனி வர இருப்பதுதான். ஆபத்து காலத்தில் உருவெடுக்கும் மதி பயங்கரமா இருக்கு. ஐயோ செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அக்னியாவான். அவன் கரம் பிடித்தால் பாதுகாப்பு, கைவிட்டால் பேரழிவு நேரிடும். ஓ, ஒரு மனித உடலால் தாங்கக்கூடியதை விட அதிக சக்தி சூப்பர் பவர் தான் கட்டுப்படுத்தி எப்படி? நாங்க சொல்றத நம்புங்க. வேணாடு ஆபத்துல இருக்கு. பிரபுதேவா சாண்டி. ஓ ஓகே. மாயம் அண்டமே மாயா இருக்குங்க சீரியஸ்லி. ஓகே. சீரியஸ்லி ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. கிளாரிட்டி சீரியஸா சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னடா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்க கிட்ட இருக்கடா கத்தனார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல அந்த இது பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மித்தாலஜி வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே நம்ம இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ணி அதுல இருந்து கான்செப்ட் எடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தா இது பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பவர்ஸும் பாத்தீங்கன்னா. அண்ட் சீரியஸா ப்ராமிசிங்கா இருக்குங்க. பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமுமே சந்தேகம் சொன்ன மாதிரி செம்ம கிளாரிட்டியா செம்மையா இருக்கு. பாக்குறப்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரேமே பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு கிளாரிட்டி, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுல்ல.
அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சர்ப்ரைசிங் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவா அண்ட் சாண்டி மாஸ்டர். ஸோ அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடிப்பாங்க ஆக்சுவலா. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து லோக்கா நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படமே பயங்கரமா இருந்துச்சு. அதுல சாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இந்த மூவி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா இருக்கு இல்ல, இதுவுமே செம்மையா பண்ணிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக் இது மாதிரி தான் போகுது. அண்ட் ஜெயசூர்யா பத்தி நம்ம பேசி ஆகணும். அண்ட் அவரோட இன்ட்ரோ நமக்கு ட்ரெய்லர்ல காமிச்சது செமையா இருந்துச்சு இல்ல, அந்த ஹார்ஸுக்கு முன்னாடி அண்ட் அதான் ஜெயசூர்யா பத்தி நம்ம பேசி ஆகணும். அவருமே அது பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்காக செம்மையா மெனக்கெட்டு செம்மையா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அனுஷ்கா வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க காமிச்சாங்க. அவங்க சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் இவ்வளோ ஆயிருச்சு, பட் இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா இனிமே ரொம்ப யங்கா இதோ ஃபீல் நம்மளுக்கு தோணுச்சு பார்த்தோன்னே. அண்ட் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், என்னதான் கிளாரிட்டியா இருந்தாலும் என்னதான் சூப்பர் ஃப்ரேம்ஸ் வச்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். கதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி a great movie. கண்டிப்பா ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு ட்ரெய்லர் பாக்குறப்போ. ட்ரெய்லர் அதான் நீ சொன்னல, அந்த கதை அதெல்லாம் நீ சொன்னாலும் இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஹைப் கண்டிப்பா கிரியேட் ஆகுது. கண்டிப்பா பாக்குறக்கே இது சூப்பரா இருக்கும், கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாத்துறணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா sci-fi வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ரியாக்ஷன் பண்ணிருந்தோம், பசங்களோட சேர்ந்து பண்ணிருந்தோம். உண்மையை சொல்ல போனா அவ்வளோ தடவை பார்த்துருக்கோம். பழைய ஸ்பைடர்மேன் மூவிஸாக இருக்கட்டும், மார்வல் மூவிஸாக இருக்கட்டும், அண்ட் டிசியில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படி பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மார்வலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ், மோஸ்ட் ஆஃப் த இது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். பட் என்ன பிரச்சனைனா அன்னைக்கு பார்க்கறப்போ ஒண்ணுமே ஞாபகத்தில் வரல. கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்ன நடந்த அந்த இது வந்து நமக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ அதே நாங்கள் வந்து ஃபுல்லாக என்ன எதுன்னு பார்த்து டீகோட் பண்ணி எல்லாம் நாங்கள் பண்ணல. ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணி அப்பப்போ என்ன கூப்பிட்டோம், அவங்களுக்கு கூட உட்காந்து பார்த்தோம். அப்போ டக்குன்னு தோணும் போது என்னென்ன தோணுச்சோ அதை நாங்கள் பேசணும். எப்பயுமே நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும், நாங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்கவே மாட்டோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்த்து உங்ககிட்ட அப்போயே ரியாக்ட் பண்ணுறது தான் நம்ம எப்பயுமே பண்ணிட்டு இருப்போம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தோணல. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பழைய மூவி பாரு, உனக்கு ஒன்றுமே தெரியல, நாலேஜ் இல்லை, மார்வல் பற்றி தெரியல அப்படின்ட்டு. ஆனா நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம், அந்த மொமெண்ட்ல எங்களுக்கு மறந்துட்டோம். அண்ட் அதான் அந்த மூவி பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுக்கு we are not decoding it, ஜஸ்ட் அதை பார்த்து ரியாக்ட் தான் பண்றோம். ஸோ அந்த டைம்ல நம்ம மெமரிக்கு என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொன்னோம். ஸோ அந்த சாப்டர் முடிச்சலாம். வில் கம் டு திஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு sci-fi வச்சு அண்ட் நம்மளோட பழைய மித்தாலஜி, நம்ம பழைய கதைகள்லாம் பேஸ் பண்ணி ஒரு மூவி வரது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ். ஆனா இந்த ட்ரெய்லர் வந்து 3 டேஸோ 2 டேஸோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இந்த லிங்க் அனுப்பி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. சீரியஸ்லி வொர்த் வாட்சிங். இதை வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எஸ் எங்களுக்கு ஒரு நல்ல சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பா இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஏதாவது போட்டிருக்கான்? நான் கவனிக்கல ஆக்சுவலா. நான் அப்படியே அந்த சவுண்டு, அந்த குவாலிட்டி, அதுல அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படின்னு பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலா கவனிக்கல, ஏதாவது போட்டிருந்தான்னு தெரியல. நாம பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறது. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க பின் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மற்றவங்களுக்கும் அது வந்து தெரியும் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. அண்ட் ஓவராலா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் வரப்போகுது. அந்த பவர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இதில் என்ன இந்த ட்ரெய்லரில் இதுனா ரொம்ப ஹைப்டா அப்படியே தாம் தூம்னு இது பண்ணி காமிக்காம அப்படியே ஒரு மாதிரி அங்கங்க ஒருத்தங்களோட கேரக்டர்ஸ் டப் டப்னு காமிச்சு சட்டெல்லா அங்கங்க ரிவீல் பண்ணல. அந்த வில்லன் யாரு, என்ன மாதிரி ஸ்டோரி, எப்படி நவர போகுது, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. எங்களுக்கு தெரியல, அஸ் ஜென்ரல் ஆடியன்ஸா நாங்க பாக்குறப்போ தெரியல. டீகோட் பண்றவங்களும் உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமா பாஸ் பண்ணி பாப்பீங்க. மேபி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு, நீங்க யாராவது பாத்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். எஸ், அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆன்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா நாங்க பண்ண எல்லா வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ. பை பை.